ஸ்ரீ லலிதாம்பாள் சோபனம் 4ஆம் பகுதி. கண்டகன் பண்டனை கண்டவுடன் தேவிக்கு கண்களிரண்டும் அக்னி போல் சீவக்க மண்டலம் புகழ்கின்ற சண்ட பிரச்சண்ட உத்தண்டமான கோதண்டவில்லை வட்டமாய் நானாலே கட்டி இழுத்தாளம்மன் முட்டி விட்டாளெங்கும் திடுக்கிடவே துஷ்ட நாமசுரனை பொட்டென்ன வதைக்கவே சட்டமிட்டால் மனதில் சோபனம் சோபனம் சோபனம். தொடுத்தார் யுத்தத்திற்கு தேவியும் பண்டனும் தொகையில்லா சரமாரிகளை சோரிந்தார். இடைவிடாமல் சரங்களை சொரிந்தாளம்மன் இதை கண்டு பண்டாசூரன் கோபமாய் மாயையால் இருட்ட விட்டான் அசுரன் அதை மாத்தாவும் சூர்யாஸ்திரத்தால் போக்கினாள். பேயன் குருடாஸ்திரம் விட்டானதையும் போக்கிற்று நேத்தீர அஸ்திரம் சோபனம் சோபனம். வாயுவின் அஸ்திரத்தை பண்டாசூரன் போட்டான். பார்வதி வருணாஸ்திரத்தால் போக்கினாள். ஓயாத வியாதிகளை அனுப்பி வைத்தான் பண்டன் 1 10 100 கோடியாக. அச்சுதானந்த கோவிந்த நாமத்ரய அஸ்திரத்தை அம்மன் அனுப்பிவிட்டாள். மிச்சமில்லாமலே வியாதிகளை அந்த அச்சுதர் போக்கினார். சோபனம் சோபனம் சோபனம். அந்த காஸ்திரத்தை அனுப்பி வைத்தான் பண்டன். அம்பிகை மிருத்யுஞ்சயனால் ஜெயித்தாள். மந்திரத்தால் சும்ப நிசும்பன் சண்ட முண்டன் மகிஷாசூரனையும் அனுப்பி வைத்தான். அதை கண்டு மாகேஸ்வரி அட்டகாசம் செய்தாள். அதிலிருந்து அம்மன் அட்டகாசத்தா துர்காதேவி உண்டாகி அசுராளை சம்ஹரித்தாள். சோபனம் சோபனம் சோபனம். முன்னே வேதங்களை திருடின சோமுகன் முதலான அசுராளை அனுப்பி வைத்தான். தன்னை அடுத்த பேருக்கு அபயம் கொடுத்து தற்காக்கும் வழக்கை கட்டை விரலை உதறி விட்டாளம்மன் அதிலே இருந்து உண்டாக்கி வந்து மச்சமூர்த்தியும் வதை தந்த அசுரான் எல்லாரையும் ஜெயித்த மச்சவதாரருக்கு சோபனம் சோபனம் சோபனம். சமுத்திரத்தை வருத்தி விட்டான் பண்டன் சக்தி சேனைகளை முழுக்கடிக்க. நிமிஷத்தில் அம்மன் உதறினாளப்போ நீட்டியால் காட்டி விரல் தனையும் குதித்தாருடனே அதிலே இருந்து கூர்மாவதார மகாவிஷ்ணுவும் கொந்தளிக்கும் சமுத்திரங்கள் எல்லாம் குடித்த கூர்மாவதாரருக்கு சோபனம் சோபனம் சோபனம். இரண்யாக்ஷனையாதி கோபத்துடனே இந்த பண்டாசூரன் அனுப்பி வைத்தான். வரகமூர்த்தியும் உண்டானாரப்போ
வலக்கை நடுவீரலில் இருந்து பொல்லாத இரண்யாட்ச அசுரர்களை எல்லாம் சற்று போதைக்குள்ளே சம்ஹரித்தார். வெல்ல முடியாத ரூபம் தரித்த லக்ஷ்மி வரஹமூர்த்திக்கு சோபனம் சோபனம் சோபனம். இரண்யகசிபு முதலான அசுராளை எல்லாம் இந்த பண்டாசூரன் வருத்தி விட்டான். பரமேஸ்வரியும் தனது வலக்கை பவித்ர விரலை அசைத்தால் அதிலிருந்து அதிபராக்கிரம நரசிம்மரும் வந்து அசுர ஹிரண்யனை சம்ஹரித்தார். நாகசயனர் பக்தர் பிரஹலாதர் லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்திக்கு சோபனம் சோபனம் சோபனம். மகாபலி முதலான அசுர சேனைகளை வருத்தி போகச் சொன்னான் பண்டாசூரன். மகமாயையும் வலக்கை சுண்டு வீரலை சுழட்டியே உதறினாள் அதிலிருந்து. வந்தார் மகாவிஷ்ணு வாமன மூர்த்தியாய் மகாபலி அசுரனையும் ஜெயித்து மகாபலியை பாதாளத்தில் தள்ளிய வாமன மூர்த்திக்கு சோபனம் சோபனம் சோபனம். கார்த்தவீர்யார்ஜுனனை சேனைகளுடன் கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். ஆர்த்திகளை போக்கும் லலிதேஸ்வரியும் அசைத்தாலிடக்கை கட்டை விரலை. பரசுராமர் கையில் கோடாளி கொண்டு புறப்பட்டார் வெள்ளி வலையை போல. பலமுள்ள கார்த்தவீர்ய அர்ஜுனனை வதைத்த பரசுராமருக்கு சோபனம் சோபனம் சோபனம். ராவணனை கும்பகர்ண இந்திரஜித்தினை ராட்சசாலை அவன் அனுப்பி வைத்தான். தேவியும் இடக்கையின் ஆள்காட்டி விரலை செப்பிடு வித்தை போல் உதறினாலே. ஸ்ரீராம லக்ஷ்மணர் ரதத்திலிருந்து ராவணன் முதலோரை வதைகள் செய்தார். தாமசியாமல் ராட்சசாலை வதைத்த ராம லக்ஷ்மணருக்கு சோபனம் சோபனம் சோபனம். வானரங்களையும் வருத்தி விட்டான் பண்டன் மலைமலையாகவே தேவி மேலே. விஜயாபால் தன் இடக்கை நடுவீரலை மின்னல் மின்னினார் போல் உதறினாளே. பலபத்ரரும் வந்தார் கைலாச மலை போல பெரிய உலகை கலப்பை கொண்டு. உலகை கலப்பையால் குரங்குகளை கொன்ற உக்கிர பாலருக்கு சோபனம் சோபனம் சோபனம். சிசுபாலன் கம்சன் சகடன் பூதன் தன்னை துஷ்டன் பண்டாசூரன் அனுப்பி வைத்தான். விஸ்வேஸ்வரியும் இடக்கை பவித்ர விரலை அசைத்தாள் அதிலிருந்து. சங்கர்ஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே சுவாமி அவர்களை சம்ஹரித்தார். சங்கர்ஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் அனிருத்தன் பிரத்யும்னன் சுவாமி 4 பேருக்கும் சோபனம் சோபனம் சோபனம்.
கலியுகாஸ்தரத்திலே கக்கும் மீலேச்சரை கண்ட கண்பண்டன் அனுப்பி வைத்தான். கல்யாணியும் இடக்கை சுண்டு வீரலை காட்டியசைத்தால் அதிலிருந்து அட்டகாசத்துடன் கல்கி அவதாரமாய் அச்சுதரும் வந்த அந்த க்ஷணம் முரட்டுத்தனமுள்ள மிலேச்சரை வதம் செய்த முரஹரி கல்கிக்கு சோபனம் சோபனம் சோபனம். பின்னும் அநேகம் மோகனாஸ்திரம் தன்னை பூட்டி விட்டான் சக்தி சேனையின் மேல். அந்நேரம் அம்மனும் சாம்பவர் அஸ்திரத்தில் அதையும் விமோச்சனம் செய்துவிட்டாள். அக்ஷௌஹினி சேனையை நாராயணாஸ்திரத்தால் பஸ்மமயமாக ஆக்கிவிட்டாள். துஷ்டன் குடிலாட்சன் மூதல் சேனாதிபதிகளை சிதைத்தால் பசுபத அஸ்திரத்தால் சோபனம் சோபனம். பின்னும் அநேகம் அஸ்திரத்தால் அவன் அக்ஷௌஹினி சேனை போன பின்பு என்ன பலம் லலிதா தேவிக்கு என்று ஏங்கி விழிக்கின்றான் பண்டாசூரன். அம்மனும் தம்முடைய நாதர் காமேசரை அந்தரங்கத்திலே தான் நினைத்து காமேசர் அஸ்திரத்தால் ஜெயம் வரட்டும் என்று கணவரை வேண்டினாள். சோபனம் சோபனம் சோபனம். கண்டகன் பண்டாசுரனை வதைக்கவென்றே காமேசர் அஸ்திரம் கொடுத்து விட்டார். வாங்கி கொண்டம்மன் காமேசர் அஸ்திரத்தை மண்டாலகாரமாய் வில் வளைத்து கோடி சூரியன் போன்ற காமேசர் பானத்தை கோதண்டத்தில் வைத்து மந்திரித்து வேடிக்கையாகவே காது பரியந்தம் விசையாய் இழுத்து விட்டால். சோபனம் சோபனம் சோபனம். தேவி பிரயோகித்த அஸ்திரம் தானப்போ தேவேந்திரன் வஜ்ரியாயுதத்தடி போல தாவி பண்டாசூரன் மார்பிலே பாய்ந்தது தரணியிலே விழுந்து உயிரை விட்டான். அஸ்திரமுடையாளின் அக்னி ஜுவாலையாலே அவனோட புறங்களும் வெந்நீராச்சு. அஸ்தமானத்தில் பண்டாசுரனை வதைத்து அம்மன் ஜெயம் கொண்டாள். சோபனம் சோபனம் சோபனம். புஷ்பம் பன்னீர்களை சொரியவே தேவர்கள் புகழ்ந்து சகிகள் வெண் சாமரம் வீச அப்பொழுது தேவி சக்தி சேனையுடன் ஆலயத்தை அம்மன் வந்தடைந்தாள். ஆயுதங்களால் அடிபட்ட சக்திகள் காயத்தை அமர்த்த கண்ணால் பூக்கினாள். நோய்கள் போனது போல சுகம் பெற்ற பூமியும் புனிதமாய் செழித்தது. சோபனம் சோபனம் சோபனம். மும்மூர்த்திகள் முதல் 30 முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் பிராமணிகளும்
அம்மனை வந்தடி பணிந்து கொண்டு அற்புதமான ஸ்துதிகள் செய்தார். அமராளும் மன்மதன் தேவீரதியை காட்டி அறிவித்தார், மதனனை எழுப்பவென்றேன். இம்மாத்திரம் தயவு செய்ய வேண்டும் அம்மா எங்களுக்காக வேண்டி. சோபனம் சோபனம் சோபனம். இந்த ரதியுடைய கணவன் மன்மதனை எழுப்பித் தந்து எங்கள் மனம் குளிர எவ்விதமாவது தயவு செய்து ஈசரும் ஈஸ்வரியை கூடி சுப்பிரமணியர் பிறந்து தாரு கண்மூதல் அசுரர்களை வதைத்தால் பிறகு சங்கடமில்லை எங்களுக்கு. கூடியே தேவர்கள் எல்லோரும் கைகளை கும்பிட்டு நின்றார்கள். சோபனம் சோபனம் சோபனம். கண்டவுடனே ரதி தேவியை அம்மன் காமேசர் முகத்தை ஆர்வமாய் பார்த்தாள். உண்டாய் விட்டான் மதன் வஜ்ரதேகத்துடன் உடனே தாயாரை நமஸ்கரித்தான். அனுகிரகித்தாள் தேவி மன்மதனுக்கு, யாரும் இனி இவனை ஜெயிக்காமல் வானவரும் இனி ஜெயிக்க மாட்டார் என்று வரமும் கொடுத்து சொல்வான். சோபனம் சோபனம் சோபனம். குழந்தாய் உனக்கு பயமில்லை இனிமேல், கோட்டி வை பார்வதியுடன் ஈசரே. தழுதழுத்துன்னோட பானத்தால் சங்கரர் தானே விவாகம் செய்வார் பார்வதியை. ஒருவர் கண்ணுக்கும் இனி அகப்பட மாட்டாய், உன்னை தூஷித்த பேரண்ணா கள்ளர். சற்றும் பயமில்லை நாம் இருக்கிறோம் என்று சங்கரி அனுப்பினார். சோபனம் சோபனம் சோபனம். அம்மன் அனுக்ஞையால் மதனன் பூச்சரத்தாலே அடித்தான் பார்வதி பரமேசரை. வந்து விவாகம் செய்து ரமித்தார் பரமசிவன், குமாரரும் உண்டானார். சோபனம் சோபனம் சோபனம். ஸ்ரீபூரம் என்பதை கேட்டதும் அகஸ்தியர் தவமுனி ஹயக்ரீவரை பார்த்து, ஸ்ரீபூரம் என்பதை விஸ்தாரமாகவே சொல்ல வேண்டும் எனக்கு தயவாக. அன்புடன் வார்த்தையை கேட்டு ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவரை பார்த்துரைப்பார். இன்பங்களுண்டாக தேவியின் நகரத்தை இனி சொல்வோம் கேளென்றார். சோபனம் சோபனம் சோபனம். பண்டாசூரனை வதைத்த சந்தோஷத்தால் பரமேஸ்வரிக்கும் காமேசருக்கும் தேவசேனாதிபதியும் தேவர்களும் கூடி ஸ்ரீலலிதாம்பாள் கொலுவிருக்க, ஈஸ்வரியாளுக்கு சிந்தாமணி கிரகம் விஸ்வகர்மாவை அமைக்கச் சொன்னார். மகிழ்ந்து விஸ்வகர்மா இவர்கள் சொன்னபடிக்கு புகழ் பெறவே செய்தார். சோபனம் சோபனம் சோபனம். தரணியில் 9 சமுத்திரத்தில் 7
தேவிக்கு 16 ஸ்ரீபூரங்கள். மேருகிரியிலோரு ஸ்ரீபூரம் உண்டதை முன்னாலே உனக்கு நான் சொல்லுகிறேன். மூவராலும் ஆதி சேஷராலும் சொல்லி முடியாது அம்மன் புறமகியை. சாவதானமாக கேட்க வேண்டும் இதை தன்யனே சொல்லுவேன். சோபனம் சோபனம் சோபனம். ஒன்றாவது கோட்டை இரும்பாக்கும் அதற்கு உயரம் 400 யோஜனைகள். நன்றாக 100 யோஜனை அகலம் கான். 4 புறத்திலும் வாசலுண்டு. வாசல்கள் தோறும் கோபுரம் உண்டதற்கு வரியாக தட்டுக்கள் 25 யோஜனைக்கு ஒரு தட்டு வீதம் கணக்கு. உச்சி மகுடம் 3 சோபனம் சோபனம் சோபனம். இந்த வாசல் போலே 4 வாசலுக்கும் இது போலே கோபுர தட்டும் உண்டு. இந்த கோட்டை வாசல் கதவு கோபுரம் எல்லாம் இரும்பு பணி இதை போல. எந்த கோட்டைகளினி சொல்ல போகின்றோமோ அந்த கோட்டை இது போல அகஸ்த்யா. இந்த கோட்டை கழிந்த புறமுள்ளது 7 யோஜனையுண்டு. சோபனம் சோபனம் சோபனம். 7 யோஜனையுள்ள இடைவெளி தன்னில் எல்லா மரங்களும் நிறைந்திருக்கும். தோழர்களே 7 யோஜனை விஸ்தாரம் சொல்ல போகிறோம் கோட்டை நடுவில். காளியும் காளரும் சக்தியுடனே கால சக்கராசனத்திலிருந்து லலிதையுடைய நாமம் ஜபித்து 1ஆம் கோட்டை ரட்சிக்கின்றாள் என்றும். சோபனம் சோபனம் சோபனம். வெண்கால கோட்டையில் வசந்த ருத்து காவல் வேலியும் கற்பக விருட்சமாகும். தங்க செம்பு கோட்டையில் வேலி ஹரி சந்தனம் சுச்சியான கிரீஷ்ம ருத்து காவல். ஈய கோட்டையின் வேலி சந்தன விருட்சங்கள் எங்கும் சுற்றி காவல் வருஷ ருத்து. முன்னால் இரும்பு கோட்டையின் வேலி மந்தாரை வெளுத்த சரத்ருத்து காவல். சோபனம் சோபனம் சோபனம். பஞ்சலோக கோட்டைக்கு பாரிஜாதம் வேலி ஹேமந்த்ருத்து காவல் காத தூரம். பஞ்ச பொன் கோட்டைக்கும் மந்திரினி முதலான சக்திகள் கிருகம் சிசிர ருத்து காவல். பிக்ஷூரக்கத்து சித்தர்களும் முத்தி பெண்டுகளும் கூடி இருக்கின்றார்கள். பிக்ஷூரம் காழிந்த புறம் சாரணர் பத்மராக கிருகம். சோபனம் சோபனம் சோபனம்.
அழகிய கந்தர்வாள் வைர கிருகம் தன்னில் அதற்கு பின் யோகிகள் வஜ்ர கிருகம் பொது நாகரத்னமும் வைடூரியத்தாலும் பின்னிந்திர கல்லாலும் உள்ள கிருகம் முத்துக்கள் சூழும் மரகதத்தால் கிருகம் மின் போல் வாராகிக்கும் 4 கிருகம் சுத்தமான கிருகம் பிரம்மாவினுடையது செம்பவழத்தாலே சோபனம் 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 மாணிக்க மண்டபத்தில் விஷ்ணுவும் இருக்கின்றார் மண்டபத்தினிடையில் சிவலோகம் பிரம்மதேவருடைய சத்தியலோகமும் பிரபலமான விஷ்ணு விண்ணுலகம் மாயக்கோட்டை அனந்தம் வண்ணமுள்ள கோட்டை அதற்கிடையில் சூரியனின் விமானம் பகவான் மார்த்தாண்டர் பைரவர் இருப்பு பக்தரே கேளும் இன்னும் சோபனம் 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 சந்திரபிம்பத்தில் சிங்காரமாகவே சரியாக 25 கோட்டை சுந்தரமான கோபுரங்களும் 100 தொகையொரு கோட்டைக்கு 4 வீதம் அப்போரம் தாமரை புஷ்பங்களின் வனம் 6 யோஜனைக்கு நிறைந்திருக்கும் விப்ரனியதற்கு கிழக்காகவே எங்கும் சுற்றி கதம்பவனம் சோபனம் 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 அதற்கு கிழக்கிலே மும்மூர்த்திகளுக்கும் அகங்கள் 3 பத்ம அடவியிலே இதற்கு நடுவில் சிந்தா மணிரத்தினத்தால் ஈஸ்வரி லலிதா தேவி கிருகம் 4 பூரம் வாசல் உண்டதற்கு உச்சியில் ஞானரத்தினத்தாலே மகுடம் வலபூரத்திலே மந்திரினியின் கிருகம் வாராகிக்கு இடபூரம் சோபனம் 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 அக்கினி முடக்கிலே அக்னி குண்டம் அதற்கு மேலே நிற்கும் ஸ்ரீ சக்கரத்தேர் நிற்கின்றது வாயு முடுக்கில் மந்திரினி தேர் நேரே ஈசான்யத்தில் வாராகி தேர் இந்த நடுவிலே சக்திகளின் கிருகம் சிந்தாமணி கிருகத்தை சுற்றிலும் சிந்தாமணி கிருகம் சிந்தாமணி சுவர் சுற்றிலும் தீபங்கள் சோபனம் 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 சிந்தாமணி கிருஹத்தின் நடுமத்தியில் சிந்தாமணியாலே ஸ்ரீபீடம் அஷ்டகோணவடி வாகி விளங்கிய சக்கரராஜாவென்ற பீடத்தின் மேல் 3 தட்டந்த ஸ்ரீபீடத்திற்கு 1600 முழம் வீதி கைமூழத்திற்கு 20 முழ உயரத்தட்டு கடலை கூடித்த அகஸ்தியா சோபனம் சோபனம் தட்டு தோறும் இதுபோல் உயரம் வீதி தட்டு
தோறும் சக்திகள் இருக்கின்றார்கள். திட்டமாய் ஸ்ரீ பீடத்திற்கு பூரத்திலே சிங்காரப்படி 36 ஸ்தம்பம். வட்டமான இந்த பீடத்தில் ஈசர் பிரம்மா மாலவருத்திர கட்டிலின் கால். கட்டில் பலகை சீவன் சதசீவன் பாய். ஈசானன் தலையணை சோபனம் சோபனம் சோபனம். மஞ்சத்தின் மேல் ஹம்ச தூளிகா மெத்தையும் வட்ட இருபூரம் தலையணையும். மஞ்சத்தின் மேலே கிழக்கை பார்த்திருக்கின்றார் மன்மத கோடி போல் காமேசரும். நாதர் காமேசர் மடிமேல் கிழக்கை பார்த்து தாய் லலிதா தேவியும் இருக்கின்றாள். பாலா லலிதா தேவிக்கு நித்தியம் 16 வயதென்றும் சோபனம் சோபனம் சோபனம். இடது துடைமேல் சுவாமி வைத்து கொண்டம்மனை வலது கன்னத்தை முத்தமிட்டு கொண்டு விடைமேல் அழகரும் வளமுடன் தேவிக்கு விபூதியிட்டு திருஷ்டி கழித்து அஞ்சாதீரென பக்தர்க்கு அபய பிரதானம் செய்து அம்பிகையுடன் தாம்பூலம் தரித்து இப்படி ஈசன் சிந்தாமணி கிருஹத்தில் இருந்தார் தேவியுடன் சோபனம் சோபனம் சோபனம். தேவிக்கு உயர 40 முழத்திற்கு மேல் தேசத்தில் ஒப்பில்லா மேல் கட்டிலில் யமுனா கைகாரமாக சுற்றியிருக்கின்றாள் இச்சகத்தை மோகிப்பிக்கும் மாயை. தேவியுடைய சௌபாக்கியத்திற்கொப்பில்லை தேவி தானறிய வேணும் அகஸ்தியா. நாவாலும் மனதாலும் என்ன முடியாது ராஜேஸ்வரி மகிமை சோபனம் சோபனம் சோபனம். மந்திரங்களுக்கெல்லாம் பெரிதான ஸ்ரீ வித்யை மகாகுருவினிடத்தில் வேண்டிக் கொண்டு மந்திரத்திற்கு சொன்ன ஜபஹோமங்கள் செய்து மகிமை தேவாளுக்கு போஜனம் அளித்து பின்னர் தேவியை பரமாத்மாவை தியானித்து பிறகு நிஷ்காமிய ஜபம் செய்தவர்க்கு எண்ணின காரியம் கைகூடும் ஜகத்திலே இவர்கள் எங்கும் பூஜர் சோபனம் சோபனம் சோபனம். அசுத்தத்துடன் சோபனத்தை சொன்ன பேருக்கும் அசங்கித்த பேருக்கும் பிணிகளுண்டு. அசுத்தமில்லாமலும் அசங்கை இல்லாமலும் அம்மன் சோபனம் என்றும் பக்தியுடன் விஸ்வாசமாய் சொன்ன பேருக்கும் கேட்டவர்க்கும் வியாதி இல்லை சத்ரு பாதை இல்லை. நிஜமாய் ஜ்வரம் வியாதி ரோகாதிகளில்லை நித்திய சம்பத்துண்டு சோபனம் சோபனம் சோபனம்.
இந்த சோபனம் பாடும் வாழ்வரசிகள் எல்லாம் தேவிகள் என்று மனதில் எண்ணி சந்தன தாம்பூலம் குங்குமம் பழம் புஷ்பம் சந்தோஷமாய் எல்லாருக்கும் கொடுத்து எந்தெந்த கிரகங்களில் சொல்ல வைத்து கேட்பாரோ அந்தந்த கிரகங்களில் அரிஷ்டம் நீங்கும். சுந்தரி கிருபையாலே சந்ததி விருத்திக்கும் தீர்காயுசும் உண்டு சோபனம் சோபனம் சோபனம். அன்பாய் நவராத்திரி பௌர்ணமி சுக்கிரவாரம் அம்மன் சோபனம் தன்னை சொன்ன பேர்க்கு துன்பங்கள் உண்டாக மாட்டாது ஒரு காலும் தென் திசையடையார் தினம் சொன்னவாள் ரொம்ப சொல்லுவானின் தேவிதாசாளுக்கு திரிலோகமும் அவர்கட்கு ஜெயம். நம்பின பேர்களை காத்திட தேவி அல்லால் நாட்டிலே வேறுண்டோ சோபனம் சோபனம் சோபனம். அத்திரி மகரிஷி ஆசிரமத்தில் அனுசூயை கேட்ட இந்த ஞான ரகசியத்தை நல்துறையில் வாழும் லக்ஷ்மி கடாட்சத்தால் நாராயணன் உரைத்த தேவி மகிமை ராஜேஸ்வரியால் மகிமை அகஸ்தியரும் ஆதரவாய் சொல்ல சொன்னதற்கு நாடு செழிக்க அவதரித்து வந்த மாதவர் அறிவித்தார் சோபனம் சோபனம் சோபனம். அறிந்தறியாமல் இந்த சோபனத்தில் அர்த்த அக்ஷர பிழை இருந்தாலும் மகாபிரபு மனுஷ பிரபு விஷ்ணு என்பது போலும் மரமரா என்றதோர் நாமம் போலும் வரத சிவனார் சிவ சங்கர நாமம் போலும் வார்த்தை பிழைகள் தன்னை பொறுத்து ஏது விதத்திலும் பர தேவியை தியானித்தால் ஏழைக்கு இறங்குவாள் சோபனம் சோபனம் சோபனம். ஜயமங்களம் லலிதா தேவிக்கும் ஜய மங்களம் காமேஸ்வரருக்கும் ஜயமங்களம் மந்திரினி தண்டநாதைக்கும் ஜயமங்களம் சர்வ சக்திகட்கும் ஜயமங்களம் ஹய கிரீவருக்கும் ஜயமங்களம் அகஸ்திய மாமுனிக்கும் ஜயமங்களம் சர்வ ஜனங்கட்கும் நமக்கும் ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் ஜயமங்களம் நித்ய சுபமங்களம்.